நானா கேட்டேன் இவ்ளோ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. பாருங்க, உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண துப்பு இல்ல. இவ என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? நான் தான் சொல்றேன்ல, சாயங்காலத்துக்குள்ள ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல. நீ பதட்டப்படாதம்மா. அது சரி, நீ நகை வாங்கணும்னு சொன்னியே, வாங்கிட்டியா? என் வேலையெல்லாம் நான் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்கி உள்ள வச்சிருக்கேன். சுடரு, போ அந்த நகை எடுத்துட்டு வா. இப்படி எடுபடி வேலை செய்யறதுக்கு தான் நான் இந்த வீட்ல இருக்கேனா? ஒரு சின்ன வேலை, அதை செய்ய மாட்டியா? அதுக்கு எழுந்து நானே போகவா? என் உடம்புக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் தெரியும் உங்க கதையெல்லாம். இந்த வீடே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். சரி சரி, ஆரம்பிக்காதம்மா, போய் எடுத்துட்டு வரேன். அந்த குழலிக்கு கழுகு கண்ணு. நிச்சயத்துக்கு வாங்கின நகையெல்லாம் பளபளன்னு இருக்குன்னு சொன்னாளா? அதனாலதான் இத பாருங்க, இந்த தடவை கொஞ்சம் டல்லா இருக்கட்டுமேன்னு பார்த்து வாங்கினேன். இத காட்டு. ஐயோ, அப்படியே ஒரிஜினல் தங்க மாதிரியே இருக்கே. இத கல்யாணத்துல போட்டுக்கிட்டு நின்னா யாருக்குமே சந்தேகம் வராது. அம்மா, கல்யாணத்துக்கு போறவ சந்தேகம் வந்துச்சுன்னா ஆரம்பிச்சால. எனக்கு நான் இந்த கல்யாணம் பண்றேங்கிற சந்தோஷத்தை விட நம்ம பண்ற பித்தலாட்டத்துல நினைச்சுதான் பயமா இருக்கு. பித்தலாட்டமா? இல்லையா பின்ன. இந்த நகையெல்லாம் வெளுத்து போச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு நாள் ஷோவுக்கு தான். வருஷம் 365 நாளும் நம்ம இதையெல்லாம் போட்டுக்கிட்டேவா தெரிய போறோம்? மாப்பிள்ளை வீட்டுல போடுற தாலி செயின், அதை தாண்டி ஒரு செயின், ஜிமிக்கி, வளையல்னு போடுவாங்க. அதெல்லாம் தங்கத்துல தானே இருக்கு. அப்புறம் என்ன? இங்க பாரு, அந்த நகையெல்லாம் நீ விருந்துக்கு வரும்போது என்கிட்ட கலட்டி கொடுத்துரு. நான் லாக்கர்ல வச்சுட்டேன்னு சொல்லிடுறேன். பிரச்சனை முடிஞ்சது. மா, ஏதாவது விசேஷத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டுக்கு போகும்போதெல்லாம் போடணும்ல. அப்ப நான் குடுக்கறேன். நீ போட்டுக்கிட்டு போயிட்டு திரும்ப வந்து அப்படியே பொத்துனாப்புல கலட்டி கொடுத்துரு. அம்பிடுத்தானே? அவ்வளவுதாம்மா. மா, ஆனாலும் இவ ஒருத்திடா, எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு. ஏன்டி என் தைரியத்துல பாதி கூட உனக்கு இல்ல?